அண்மையிலே ஏற்பட்ட டித்வா பேரிடரின் காரணமாக பரந்தன் புதுக்குடியிருப்பு வீதியிலே கண்டாவளை பிரதேசத்திலே சேதமடைந்த பாலம் ஒன்றினை தற்போது இந்திய இராணுவத்தினுடைய பொறியியல் பிரிவினரும் அதே சமயம் இலங்கையினுடைய வீதி அபிவிருத்தி அதிகார சபையினரும் இணைந்து புனரமைப்பு செய்கின்ற பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். 10 மணித்தியாலங்களிலே அந்த பாலத்தினுடைய கட்டுமான பணிகளை நிறைவு செய்வோம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலைமையிலே இன்றளவும் அந்த பாலத்தினுடைய கட்டுமான பணிகள் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு இந்த முன்னேற்றத்தையும் கண்டிருக்காத நிலைமையிலே அங்குள்ள நிலைமைகளை சென்று பார்வையிட்டிருந்த போது அந்த பாலத்தினுடைய சிதைவடைந்திருக்கக்கூடிய அல்லது வெள்ளத்தினாலே அள்ளி செல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாலத்தினுடைய ஒரு பகுதி கட்டுமானம் தொடர்ச்சியாக இடிந்து விழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே இந்த பாலத்தை அமைக்கின்ற பணிகள் மிக கடினமானதாக மாறி இருப்பதாக அங்கே இருக்கின்ற இந்திய இராணுவத்தினுடைய பொறியியல் பிரிவை சேர்ந்தவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த பகுதியிலே, அதாவது முல்லைத்தீவு பக்கமாக இருக்கக்கூடிய அந்த பாலத்தினுடைய மறுகரை தொடர்ச்சியாக இடிந்து விழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே அந்த பகுதியை சீரமைக்கக்கூடிய பணிகளிலே இலங்கையினுடைய வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். அதே சமயம் தற்காலிகமாக பாதசாரியாக வீதியை கடக்க முயல்கின்ற அல்லது செல்லுகின்ற மக்களுக்காக ஒரு பக்கத்திலே ஒரு தற்காலிக நடைபாதை ஒன்றை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அதன் ஊடாக மக்கள் இப்போது பயணித்துக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் பொதுவாக 10 மணித்தியாலங்களிலே முடிக்கக்கூடிய இந்த பாலத்தினுடைய கட்டுமானங்களை இது நாள் வரையில் நிறைவு செய்ய முடியாதிருக்கின்றது என்ற விமர்சனங்கள் எழுந்தாலும் கூட அங்கிருக்கக்கூடிய சூழல் அல்லது அந்த வெள்ளத்தினாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்பது மிக தீவிரமாக இருக்கக்கூடிய சூழலிலே மிக எளிதாக அல்லது அவர்கள் முன்னர் தீர்மானித்தது அல்லது அவர்கள் கருதியதன்படி அந்த பாலத்தினுடைய பணிகளை நிறைவு செய்ய முடியாத ஒரு சூழல் அங்கே இருப்பதை நாங்கள் நேரடியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே பாலத்தை கட்டுவதற்கான சகல கட்டுமான பொருட்களும் இந்திய இராணுவத்தினுடைய பொறியியல் பிரிவாக நகர்த்தி இருக்கின்ற போதும் அங்கே போதுமான மனித வலு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இயந்திர வலுக்கள் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சூழலிலும் அந்த பாலத்தினுடைய கட்டுமான பணிகள் இந்த ஒரு காரணத்திற்காக, அதாவது அந்த சிதைவடைந்த பாலத்தினுடைய ஒரு கரை தொடர்ச்சியாக மண் இடிந்து விழுந்து கொண்டிருப்பதுதான் அந்த பாலத்தினுடைய கட்டுமான பணிகள் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது. சமயம் தற்போது வரை பரந்தன் முல்லைத்தீவு வீதி தொடர்ச்சியாக பூட்டப்பட்டிருக்கின்றது. மிக விரைவாக அந்த பணிகள் நிறைவடையும் என்று நாங்களும் நம்பலாம்.